आंखों में देखा गया सपना था कि हर आतंकी ठिकाना, चाहे वह घाटियों में छुपा हो या बंकरों में दबा हो, हम वहां पहुंचेंगे और दुश्मन की छाती चीर कर हम उन आतंकी ठिकानों को खत्म करके ही हम वापस लौटेंगे। मेरे साथियों, ऑपरेशन सिंदूर आतंकवाद के खिलाफ भारत द्वारा चलाई गई अब तक के इतिहास की, मैं मानता हूं, यह सबसे बड़ी कार्रवाई है। 35-40 वर्षों से भारत सरहद पार से चलाए जा रही आतंकवाद का सामना कर रहा है। आज भारत ने पूरी दुनिया को यह साफ कर दिया है, यह स्पष्ट कर दिया है कि आतंकवाद के खिलाफ हम किसी भी हद तक जा सकते हैं। साथियों, आतंकवादियों ने पहलगाम में आतंकवादी घटना को अंजाम देकर भारत के मस्तक पर चोट पहुंचाने की कोशिश की है। भारत की सामाजिक एकता को तोड़ने का भी प्रयास किया गया है। उन्होंने भारत के माथे पर वार किया, हमने उनकी छाती पर वार किया है और छाती पर घाव किया है। पाकिस्तान के जख्मों का इलाज इसी बात में है कि वह भारत विरोधी और आतंकवादी संगठनों को पनाह देना बंद करे और अपनी जमीन का इस्तेमाल भारत के खिलाफ किसी भी सूरत में न होने दे। साथियों, आपको याद होगा कि लगभग 21 साल पहले स्वर्गीय अटल बिहारी वाजपेयी जी के सामने इसी पाकिस्तान ने इस्लामाबाद में डिक्लेरेशन किया था कि अब उनकी धरती से आतंकवाद एक्सपोर्ट नहीं किया जाएगा। मगर पाकिस्तान ने भारत को धोखा दिया है, पाकिस्तान ने भारत को छला है और आज भी वह धोखा दे रहा है। इसका खामियाजा अब उसको भारी कीमत करके भुगतना पड़ा है और यह कीमत, यदि आतंकवादी वारदातें चलती रही तो लगातार यह बढ़ने ही वाली है। हमारे प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने दो टूक शब्दों में आतंकवाद के खिलाफ ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ராணுவ வீரர்களுடன் உரை நிகழ்த்தி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளின் கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிகழ்த்திய உரை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதான் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கு ராணுவ படை வீரர்களிடம் தற்பொழுது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இது கண்டிப்பாக அந்த படை வீரர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்று அங்கு பாதுகாப்பு படை வீரர்களிடம் கலந்துரையாடி அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் தற்பொழுது அங்கு சென்று அவர்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். நம்ம பார்த்தது போல இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கையானது மிக முழுமையான ஒரு வெற்றி அடைந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அங்கு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவர்களுடைய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த பாதுகாப்பு படை வீரர்களை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது பேசி வருகின்றார். இந்த நடவடிக்கையானது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருந்தது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அங்கு நம்முடைய ஏற்கனவே பிரதமர் உள்ளிட்டோர் குறிப்பிட்டது போல நம்முடைய சகோதரிகள் விதவைகளாக்கப்பட்டார்கள். அதற்கு ஒரு நடவடிக்கை தக்க பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. எனவே தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் அந்த நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா முழுமையான வெற்றி பெற்றிருக்கின்றது என்று தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அங்கு உரை நிகழ்த்தி வருகின்றார்.
ஜம்மு காஷ்மீரில் நேற்றைய தினமும் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது அங்கு மீண்டும் என்கவுண்டர் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தன்னுடைய பயணம் எதுவும் ஒத்திவைக்காமல் தற்பொழுது அங்கு சென்று இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அங்கு தீவிரவாதிகளுக்கும் அதுபோல பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சண்டையானது தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது அங்கு பயணம் மேற்கொண்டு அங்கு ராணுவ வீரர்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் இந்த பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய பொழுது பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கு இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலானது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்பொழுது அங்கு முழுவதுமாக போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட முழுவதுமாக இயல்பு நிலை திரும்பிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளும் கூட இன்றைய தினம் திறக்கப்பட்டு விட்டதாக செய்திகளானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜம்மு காஷ்மீர் தற்பொழுது இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்கின்றது. இருந்தாலும் நான் பார்த்தது போல நேற்று அந்த தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீவிரவாதிகள் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரை குறிவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருப்பதைத்தான் உணர முடிகின்றது. நான் பார்த்தது போல பகல்காம் தாக்குதலுடைய அந்த வடுவானது இன்னும் மறைவதற்குள் அடுத்ததாக தீவிரவாதிகள் அங்கு சண்டை நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு வருத்தமான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் நமது பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு அங்கு கண்காணிப்பு உளவுத்துறையினுடைய தகவல்களின் அடிப்படையில் அங்கு பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளிடம் சண்டையிட்டு நேற்று நான் பார்த்தது போல 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதே போல இன்றைய தினமும் தற்பொழுது அங்கு அந்த காஷ்மீர் காவல்துறை தெரிவித்தது போல என்கவுண்டர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு படை வீரர்களுடன் தற்பொழுது உரை நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டர்.